என் தங்கப்பிள்ளையே, குபேர பௌர்ணமியினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன்னுடைய வேண்டுதல் ஒன்று பலித்துவிட்டது. உன் தாயானவள் என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்று அது என்னவென்று நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, உன் தாயானவள் அவ்வளவு சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து விடுவது கிடையாது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து, இது என் பிள்ளைக்கு இன்று நிச்சயமாக சேர வேண்டுமா என்பதனை தெரிந்துதான் அதனை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படியாக பல முறை யோசித்து உன்னுடைய வேண்டுதல் ஒன்றை உனக்கு நிறைவேற்றி கொடுத்துவிட்ட பிறகுதான் இன்று இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். அப்படி அம்மா எந்த ஒரு வேண்டுதலை நடத்தி இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு விடியலையும் முக்கியமான விடியலாக எதிர்நோக்குகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விடியல் பௌர்ணமியின் விடியலாகவும் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் அது கிடைக்கும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருக நிச்சயமாக பல நல்ல வழிகள் இந்த நாளில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்த பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அதிசயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த அதிசயத்தை நீ சரியாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் துணை இருக்கின்ற உன் தாயானவள் இன்று இந்த நாளில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா? என் பிள்ளையினுடைய வேண்டுதல்கள் ஆயிரம் ஆயிரம். ஆனால் அதிலும் எந்த வேண்டுதல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் முக்கியமானது, எந்த வேண்டுதல் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டியது என்பதனை எல்லாம் நான் அறிவேன் அல்லவா? உனக்கு வேண்டுமானால் நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உன்னுடைய வேண்டுதல்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனது வந்துவிடலாம். ஆனால் உன் தாயானவளிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாயானால் அதை நிறைவேற்றி கொடுக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். அதுதானே உண்மை. ஒரு விஷயத்தை நிறைவேற்றாமல் இன்னொரு விஷயத்தை நோக்கியும் பயணம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கவும், உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தவும் தான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். நீ மறந்தாலும் நான் மறப்பது கிடையாது உனக்கு என்ன தேவை என்று. இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ அடையத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையின் மீது பயம் வேண்டாம். உன்னோடு நான் தொடரும் வரை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம். என் பிள்ளையே, ஏகப்பட்ட இன்னல்களை தாண்டித்தான் பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் கையில் எடுக்க ஆகாது என்று சொல்வது போலத்தான் அவர்களும் நடந்து கொள்கிறார்கள். என் பிள்ளையே, எந்த விஷயத்திலும் சுயநலம், எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலுமே அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, அவர்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் இங்கு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு துளியளவு ஒரு நல்லது நடந்து விட்டது என்றால் அதை பார்த்தும் அவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இந்த மனிதர்கள் இங்கே வந்ததற்கும் இங்கு நடக்கின்ற விஷயங்களுக்கும் என்ன காரணம் தெரியுமா? இதுதான் கர்ம பலன்கள்.
ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் அவர்களுக்கு இது போன்ற ஒரு குணநலன்களை கொடுத்திருக்கின்றது. நல்லது செய்தால்தான் இவர்களின் கர்ம பலன்கள் எல்லாம் கரைந்து விடும் அல்லவா? அவர்களினுடைய கர்ம பலன்களின்படி அவர்கள் கெடுதலைத்தான் மற்றவர்களுக்கு நினைப்பார்கள். இதுதான் அவர்களின் விதியாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரித்தால் மட்டுமே இவர்கள் நல்லவர்களாக மாற முடியும். அதுவரையிலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லா நேரமுமே இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கான புண்ணியங்களை தேட வைக்கிறது. இருந்தாலுமே மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கின்ற இவர்களை தெய்வம் விட்டுவிடுமா என்ன? அதனால் இவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்றுக்கு இடைஞ்சலாக நின்றிருந்த இந்த மனிதர்களை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்புகின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எந்த உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னை வந்து சேர விடாமல் செய்து உனக்கு பல வகையில் துன்பங்களை கொடுத்த இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. உன்னோடு இருந்து இந்த வராகி உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுப்பேன். மேலும் மேலும் உனக்கு சந்தோஷங்களை நான் உரித்தாக்கி கொடுப்பேன். எந்த இடத்திலும் நாம் தோற்றுவிட்டோம் என்று எண்ணி விடாதே. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அம்மா நான். ஒரு தோல்வி வருகிறது என்றால் அதிலிருந்து நீ பல பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளை, இத்தனை காலம் நீ பட்ட அவமானத்திற்கும் நீ பட்ட தோல்விக்கும் உனக்கு நிச்சயமாக சரியான பதில் ஒன்று இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். ஆனால் அதையெல்லாம் அந்த தெய்வமே கொடுக்கும். யாரையும் ஒரு நாளும் துன்புறுத்த நினைப்பது கிடையாது. யார் மனதையும் காயப்படுத்துவது கிடையாது. அதுதான் உண்மையாகவே தெய்வ குணம் நிறைந்த ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை. ஆனால் இங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அடுத்தவர்களுக்கு கேடு நினைப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது, வேண்டும் என்றே துன்பத்தை கொடுப்பது, எங்கே முன்னேறி விடுவார்களோ, எங்கே வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விடுவார்களோ என்று சொல்லி உனக்கு தடங்கல்களை உருவாக்க இவர்கள் மெனக்கெடுகின்ற செயல்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த துரோகத்தை அழித்து உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் நடத்தி கொடுக்க நான் நிச்சயமாக முடிவெடுத்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே இயற்கையாகவே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் நாம் சரியாகத்தான் கணித்து வருகிறோமா அல்லது தவறாக புரிந்து கொள்கிறோமா என்று சற்று தெளிவான மனநிலையோடு நீ என்னவென்று யோசித்துப் பார். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லாமுமே சில நேரங்களில் உனக்கு விசித்திரமாகத்தான் தோன்றும். எல்லா விஷயங்களுமே புரியாத புதிராக தோன்றும். என்ன செய்தாலும் தடங்கள், என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு சொல் என்றால் நாம் எதைத்தான் முழுமையாக பெறுவது, எதைத்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக மீட்டெடுப்பது என்பதனை எல்லாம் என் பிள்ளை குழப்பத்தில் வைத்திருக்கிறாய். குழப்பத்தோடு இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் என்னை மனதார நினைத்து இந்த பௌர்ணமி நாளில் நீ சந்திர பகவானை வழிபடு. உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் இனியும் பல நன்மைகள் நடக்கத்தான் போகின்றது.
இனியும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் அரங்கேறத்தான் போகின்றது. எந்த இடத்தில் விட்டாயோ அந்த இடத்தில் தொடங்கு. உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்வாய். என் பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேறப் போவதாக அம்மா சொல்லியிருந்தேன் அல்லவா? அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, முன்பெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும், உன் வீட்டில் இருக்கின்ற உன் தாய் தந்தையர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை எல்லாம் களைந்து இனி உன்னை சுற்றி ஒரு புதிய உலகத்தை நான் உருவாக்கப் போகின்றேன். அது எப்படி தெரியுமா? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக சிறிது காலமாவது வாழ வேண்டும். இல்லை என்றால் இந்த மானங்கெட்ட உலகம் யார் யாரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் இல்லாமல் உனக்கு நிச்சயமாக நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்று இந்த நாள் பௌர்ணமியினுடைய விடியல். இந்த நாளில் உன் மனதில் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறிவிடும். என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதன் மீது உன்னுடைய கவனத்தை சரியாக வைத்திரு. இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும். ஒட்டுமொத்த திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக நிறைவேற்றி கொடுக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே என்றிருந்தாலும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மாறும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ வேண்டிய வெற்றியை உனக்கு கொடுக்கும். அந்த வெற்றியை என் குழந்தை நீ முழு மனதோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கப் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பௌர்ணமி விடியலில் உன் இல்லத்திற்கு வரப்போவது உன்னுடைய குல தெய்வம், உன் தாயானவள் இந்த வராகி, சந்திர பகவான். இந்த 3 பேரும் சேர்ந்து இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுத்தே தீர வேண்டும். நீ நினைத்தது போல உன்னுடைய வெற்றியை உனக்கு நான் உறுதி செய்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி எந்த நொடியிலும் உன்னை யாரும் சீண்டி பார்க்க முடியாதபடிக்கு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்த பொழுதிலும், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் வந்த போதிலும் இவை எல்லாவற்றையும் கடந்து நீயும் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணத்தினால் இனி எப்பொழுதுமே நீ நல்ல நிலைக்கு வந்து சேர்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ கரம் பற்றி இருப்பது உன் தாயானவள் என்னை. நான் இன்று உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நீ பல பாவங்களை உன் வாழ்க்கையில் செய்திருந்த பொழுதிலும் கூட இப்பொழுது அதை எல்லாம் நீ இறக்கி வைத்து விட்டாய். அதனால்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். என் தங்கமே, ஆறுதலுக்கு ஒருவர், நாம் பேசுகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பதற்கு ஒருவர், எப்பொழுதும் உன் கண்ணீரை கண்டதும் தன் மனது கலங்குகின்ற ஒருவர், இப்பேற்பட்ட ஒருவரைத்தான் நம்முடைய வாழ்க்கை என்று நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் மாறியே தீர வேண்டும். ஏனென்றால் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை கண்டு புதிதான பல விஷயங்களை கொண்டு வந்து தரும் பொழுது அதற்கு ஏற்றது போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த உலகத்தோடு ஒட்ட நம்மால் வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயானவள் எல்லா நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில்
கொண்டு வந்து சேர்க்க நான் விரும்புகிறேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து நீ விரும்பியதை அடைந்திட, மனதார நீ நேசிக்கின்ற உறவுகள் உன்னை வந்து சேர்ந்திட, இந்த பௌர்ணமி விடியல் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பாலமாக உனக்கு அமையப் போகின்றது. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். வெற்றி என்றுமே என் பிள்ளைக்கானது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.